எல்லோருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும். இந்த இலையை எங்கு பார்த்தாலும் விடாதீர்கள், இது போல செய்யுங்கள். வீட்டில் உள்ள தரித்திரம் தொலையும், கோடி கோடியாய் பணம் பெருக, வறுமை விலகும், பெரும் பணக்கார யோகம் கடன் அடைந்தே தீரும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சிங்களேன், ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனதே ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும். கையில் பணம் இருந்துட்டு கையில் காசு இல்லாத போது ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த இடத்துல. அப்போது நம்ம சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நமக்கு பணம் வருவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நான் நல்லா வேலை செய்கிறேம்மா, அதுக்கேற்ற ஊதியம் எனக்கு சரியான நேரத்துக்கு எனக்கு வீட்டுக்கு வரல. இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது என்னென்னா கற்பூரவள்ளி இலை. அதை நீங்கள் ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 2 இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போது இதை என்ன பண்ணணுன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா இது நான் எப்போவுமே யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸுங்கெல்லாம் நான் கொடுப்பேன் நடுவில். அதனால தான் பிள்ளைங்களுக்கு இதை கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி, இந்த வீடியோவை பாருங்கள். சரி, இப்போ இந்த 2 இலைகளை நான் இப்போ பறிச்சிட்டு வந்திருக்கிறேன். எப்போ செய்யலாம் இதை? எப்போ வேணாலும் செய்யுங்கப்பா. இன்றைக்கி இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ செய்யுங்க. வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்களா, அப்போ செய்யுங்க. எப்போல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ இதை நீங்கள் சொல்லலாம், அம்மா எங்கள் வீட்டில் அதிகபட்சமாக முளைச்சி கிடக்குதுமான்னு சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட படத்தில் வீடியோவில் காமிக்கிறது என்னென்னா ஜவ்வாது. இந்த ஜவ்வாது என்பது நம்ம வீட்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. கொஞ்சம் எடுத்து அந்த ஜவ்வாதை அந்த டெய்லி நம்ம ட்ரெஸ்லேயோ இல்லை காதுக்கு அந்த கன்னத்துக்கிட்டேயோ கொஞ்சம் தடவிக்கோங்க. கை மேலெலாம் கொஞ்சம் தடவிக்கோங்க. நான் இயற்கையான எந்த ஒரு இதுவும் கலக்காத ஒரு வாசனை, இந்த ஜவ்வாது வாசனை என்ன பண்ணுன்னா நம்ம பணத்தை இழுக்கும் தன்மை கொண்டது. நிறைய பேர் பாருங்கள் அந்த ஜவ்வாது போட்டுக்கிட்டு வெளியில் போவாங்க. சரி, இப்போ அந்த ஜவ்வாது பவுடரை நான் அந்த கற்பூரவள்ளி இலையில் பூசியிருக்கிறேன். இது எங்கம்மா உட்காந்து செய்யலாம்? நீங்கள் உங்கள் பூஜை அறையில் உட்காந்து செய்யுங்க. இல்லை எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் வீட்டு இப்போ சமையலறையில் செய்யலாம், இல்லைனா உங்களுடைய பெட்ரூம்லேயே நீங்கள் செய்யலாம். என்னென்னா குளித்து முடிச்சுட்டு செய்யுங்க. சுத்தபத்தமாக இருந்து செய்யும் பொழுது நம்ம பணத்துக்காக தான் இந்த கஷ்டத்தை பட்டுருக்கோம். இப்போ அடுத்தது என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த இலை மேலே பச்சை கற்பூரத்தை போடுறோம். இது எல்லாமே பாருங்களேன், இந்த கற்பூரவள்ளி இலை, அதுக்கு மேலே ஜவ்வாது பவுடரு, அந்த ஜவ்வாது, அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். இது எல்லாமே சகல பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை இல்லைங்களா? இப்போ இந்த கற்பூரவள்ளி இலையை எந்த இலைக்கு ஒப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகளுக்கு ஒப்பிடுவாங்க இந்த கற்பூரவள்ளி இலையை. அடுத்தது அது மேலே ஒரு சந்தனம் வச்சுக்கோங்க. அந்த சந்தனம் கோவில்களில் கிடைக்கிற அபிஷேக சந்தனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம்ப்பா. இப்போ நீங்கள் எந்த கோயில் சந்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சிவன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சந்தனம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அந்த சந்தனத்தை அந்த இலையில் நீங்கள் வைங்க. ஏன்னா ஐயனுக்கு அபிஷேகம் பண்ண சந்தனம் அது, சரிங்களா? அவர் மேலே பட்ட சந்தனம். அந்த சந்தனத்தை இதில் வைக்கும் பொழுது நமக்கு பண அபிவிருத்தி என்பது இருக்கும். நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கள் வீட்டில் தலன்னு வளர்ந்துருக்குதுமா, நிறைய செடி இருக்குதுமா, ஒரு காம்பு நட்டால் கூட போதும்ப்பா, இது நிறைய முளைக்கும். ஆனால் அது அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எப்படி துளசி செடியை நம்ம தெய்வமாக பெருமாளாக நினச்சி விளக்கேற்றி சுற்றி வத்தி ஏற்றி வைக்கிறது, தீபம் காட்டுறது, அடுத்தது கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுலாம் செய்யும்பொழுது அதை தெய்வமாக நம்ம பாவிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கற்பூரவள்ளியும்.
இந்த கற்பூரவள்ளி இலைய நம்ம வீட்டில் ஒரே ஒரு காம்பு எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா, இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேலாவது ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் கூட அது முளைக்கும்ப்பா. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டப்பா, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் டப்பான்னு கூட வச்சுக்குவோம். அதில் மண் நிரப்பி அதில் அந்த ஒரு காம்பை நட்டு வச்சிங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை முளைக்கும். நல்லா தளன்னு வரும். அதோடு நம்ம இருந்துட்டா சரி கிடையாது. அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து இந்த பரிகாரம் செஞ்சு இது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பணம் வைக்கிற பீரோவில் இதை வைங்க. வாசனை மல்லிகைப்பூ இருக்கு இல்லைங்களா, நான் இதில் படத்தில் வைக்க காட்டலை உங்களுக்கு. இதுக்கு மேலே அந்த வாசனை மல்லிகை இப்போ இந்த தட்டோடு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 இலைகளை மட்டும் எடுத்துன்னு போய் பணம் வைக்கிறேன். இல்லை நீங்கள் நான் உண்டியலில் சேர்க்குறேம்மா, அந்த உண்டியல் உள்ள போடுங்க இந்த இலையை. இந்த மாதிரி பண்ண இலையை, இந்த மாதிரி நான் இந்த பூஜை பண்ண இலையை இந்த நம்ம என்னென்ன தடவி இருக்கிறோம் இது எல்லாம் சகல ஐஸ்வர்யத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். அப்புறம் இந்த இலைகள் உங்கள் வீட்டில் நல்லா வளருதுமா, ரொம்ப தளன்னு இருக்குதுமான்னு நீங்கள் நினச்சாலே உங்கள் வீட்டில் நல்லா கவனித்து பாருங்களேன், பணத்துக்கு மட்டும் கஷ்டம் இருக்காது, பணத்துக்கு பஞ்சம் வராமல் இருக்கும். அப்போ இந்த இலையை நம்ம இதை மாதிரி செஞ்சு வைக்கும் பொழுது கடன் கண்டிப்பாக அடையும். கடன் தீரணும். எப்பவுமே யார் ஒன்றுமே கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். என்னோடய பிள்ளைங்களான சப்ஸ்கிரைபருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன், நான் வேண்டிக்கிறேன். இந்த இலைக்கிட்டே கூட நான் வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கல்லை எடுத்து வச்சு அதுக்கு எப்படி நம்ம மஞ்சளை பிடிச்சி வச்சா அது பிள்ளையாருன்னு கும்பிடுறோமோ அந்த மாதிரி இந்த இலைக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வைங்க. எனக்கு பணம் பெருகணும், கடன் அடையணும். பணம் பெருகினா தான் கடன் அடையும். கடன் அடையணும் போது ஒரு கடனை அடைக்கணும் போது சடார்னு போய் அந்த கடனை போய் முதல்ல முடிச்சு விட்டுட்டு சேருங்க. இது இருக்கட்டும், நம்ம அடுத்த இந்த ஒரு சின்ன இதை முடிப்போம், அடுத்தது அடைப்போம், இதை நம்ம ஏதாவது ஒரு தொழிலில் பண்ணுவோம் அப்படின்லாம் ஒரு பொழுது நினைக்காதீங்க. எப்படி அந்த கடன் என்னும் கர்மா நம்மளை ஆட்டி வைக்குதோ அதை நம்ம முதல்ல ஒழிச்சு கட்டணும். சரிங்களா? இப்போது இந்த இலைக்காக நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இலையை பற்றின விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகவே. இப்போ நம்ம வீட்டில் வாசல்லாம் எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அதில் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி காமிக்கும் அந்த கற்பூரவள்ளி இலையாகப்பட்டது. அதனால தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க 2 இலை யார் வீட்லையாவது இருந்தால் கூட பறிச்சுன்னு நம்ம இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லதுங்கப்பா. இதை செய்யுங்க. நிஜமாக சொல்கிறேன், உங்களுடைய கணவரோட வருமானம் ரெட்டிப்பாகும், வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும். அதே மாதிரி வீட்டில் தோட்டத்துலேயும் வச்சு வளர்க்கலாம், வாசப்படியிலையும் வச்சு வளர்க்கலாம். வைக்கிறதோடு இல்லாமல் எப்பப்பெல்லாம் இதை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வாரம் எடுத்துகிட்டு புதுசாக 2 இலைகளை பன்னீர் தண்ணியில் கலந்து கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு நம்ம பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க. இல்லை நான் பணம் சேர்க்குறேம்மா, உண்டியில் நான் பணம் சேர்த்துக்கிட்டு வரேன்ற இடத்துல நீங்கள் இதை போட்டுக்கிட்டு வாங்க. பணம் சேரும். பண விரய செலவு வராது, வீண் விரய செலவு வராது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்காக இந்த வழியை இப்போ நீங்கள் இதை செய்யும் போது ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற வார்த்தையை விட்டுறாதீங்க. அதை சொல்லிக்கிட்டே இதை செய்யுங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.